உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். ரிஷபராசி நேயர்களை, மனதில் தெளிவு இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களை உங்களை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா
ஒரு சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சந்தோஷங்கள் சில நேரத்தில் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருக்கிறது இல்லை. எப்போ என்ன செலவு வரும், எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பய உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவப்பெயர்கள், அந்த அளவுக்கு கஷ்டங்கள், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் மாறி 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 அனுபவிச்சாச்சு. இப்போது இந்த கட்டத்தில் யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, என்ன செய்கிறது, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிண்டு நமக்கு நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நம்ம தவறு செய்த மாதிரி சில விஷயங்களை காட்டிக்கொண்டு சில நேரங்களில் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது. அது வேலை செய்கிற இடத்துலையும் தான் சரி, குடும்பத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி. சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற வீண் பேச்சுக்களால் அந்த குடும்பம் குதூகூலமாக இருந்த குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் மறைந்து, மனஸ்தாபங்கள் மறைந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் இந்த மாசி மாதத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் அனுபவித்து இந்த மாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய மாதமானது இது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப முழிச்சு பார்த்துக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறது கரெக்டாக சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சில விஷயங்கள் செய்யணும். உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது, அது வேறு விஷயம். இந்த நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2-3 மாதம் இருக்குது, இன்னும் 2-2.5 மாதம் இருக்குது. இன்னும் நல்ல நேரமும் நல்ல அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் இவ்வளோ கடல் கஷ்டப்பட்டுட்டிங்களே, இன்னும் கொஞ்சம் இருக்கே, அந்த கொஞ்சத்தை எப்படி மீண்டு வர போகிறீங்க, இன்னும் கொஞ்சத்தை எப்படி மீண்டு வரணும் இல்லையா? ஸோ அது மீண்டு வந்தால்தான் அது சிறப்பாக இருக்க முடியும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள், செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கணவன் மனைவி சில நேரத்தில் வாக்குவாதங்கள் அதிகமாகி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் 3வது நபர்களால் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக கணவன் மனைவி நிதானித்து பேசுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த மாசி மாதத்தில் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள், சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அனுகூலமான விஷயங்கள், விவாகரத்து கேஸெல்லாம் சில விஷயங்கள்லாம் அனுகூலமாக சில விஷயங்கள் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் மாசி கடைசியில் நல்ல செய்திகள், இது விஷயமாக நல்ல செய்திகள் மாசி கடைசியில் வரும். மூச்சுத்திணறல் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். மூச்சுத்திணறல் ஏற்படும், கவனமாக உடல்நிலையில் கவனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். எண்ணெய் சம்பந்தப்பட்ட பண்டங்களை அதிகம் உட்கொள்ள வேண்டாம், இது கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் புத்தி சாதுரியத்தோடு நடந்துப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பயம் வந்துடும். பயம்னா நம்ம படித்தது மறந்துடுவோமோ, நம்ம உங்களுக்கு அந்த அசாதாரியமான சில நல்ல விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் அந்த பயம் தட்டும். அதனால் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு நிறையா பண்ணுங்கள். லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஞான அனந்தமயம் தேவம் நிர்மலஞ்ச ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஷ்மஹே, இல்லைன்னா ஓம் வாக் சரஸ்வதி நமஹா, இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லுங்கள். மாணவ மாணவிகள் இந்த மாதிரி நல்ல படிப்புக்கு உண்டான விஷயங்களை நிறையா பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எவ்வளவு இன்சொல் வன்சொல் வந்தாலும் குடும்பத்தில் குடும்ப பெண்கள் பொறுமையாக நிதானத்தை கையாள வேண்டும். உங்களுடைய பொறுமை உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய யோகம் உண்டு. கணவருக்கு சப்போர்ட்டாக மாசி மாதத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சொந்த தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் குடும்ப பெண்களுக்கு வரும். குடும்ப பெண்கள் நற்பெயரோடு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. அக்கம் பக்கத்தினர் கொஞ்சம் பொறாமப்பட தான் படுவாங்க, ஒன்றும் மாற்ற முடியாது. நீங்கள் சாதாரணமாக போனால் கூட உங்களை பார்த்து பொறாம தான் படுவாங்க, கவனமாக இருங்க. விவசாயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்காவது சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் வரும். மாசி மாதம் மத்தியமத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். மாசி கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வுகள் வரும். கொஞ்சம் கவனத்தோட அனுபவம் இருந்தால் அதில் நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னு யோசித்து நிதானித்து செய்யுங்க.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயங்கள் பூர்வீக சொத்து எனக்கு இது வந்தால் எனக்கு கொஞ்சம் கடன் அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கைக்கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் கைக்கூடி வரும், அல்லது பூர்வீக இடத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அமையும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவர்மார்கள் விவாகரத்தை எதிர்பார்த்துருக்கேன், ஆண்கள் நான் வந்து மாதிரி விவாகரத்தை எதிர்பார்த்துருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்து சில சூழ்நிலைகள் கொஞ்சம் செட் ஆகாது. இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கொஞ்சம் பேசி முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசி மனசுக்கு சந்தோஷமான சில நல்ல செய்திகள், சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் எல்லாமே நடக்கும். வாகனத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஒரு லிமிட்டட் ஸ்பீடு வச்சுக்கோங்க, லிமிட்டடாக இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சர்க்கரை சம்பந்தமான, நீர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும், அதில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் ப்ரொமோஷன்ஸு, நிறைய நல்ல விஷயங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம், ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உயர் பதவி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பெயர் வரும். கவனத்தோட அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்யுங்க. நீங்கள் எது செஞ்சாலுமே நேர்மையுடனும் நியாயத்துடனும் செயல்பாடு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் காட்டி கொடுத்து பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. சொந்த தொழில் கை கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லோவாக உங்களுக்கு நிறையா கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அபூர்வ பெருமாள் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க. அந்த மாதிரி சாத்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதே போல் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் அமோகமாக அமையும். சுபம்.